அவர்களுக்கு இந்த விருது வழங்கும் விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், வில்லிவாக்கம் காவல் உதவி ஆணையாளர் திரு சிதம்பரம் முருகேசன் சார் அவர்களுக்கும், திரு செந்தில்நாதன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த விழாவுக்கு விருது பெற காத்திருக்கும் அத்தனை சமூக ஆர்வலர்கள், சமூக சேவகர்கள் அனைத்திற்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக சேவை நீங்கள் சொன்னீங்க, மக்கள் சேவையை மகேசன் சேவை சொல்கிறது, அது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை, தானாக வரணும். ஸோ அரசாங்கத்தில் பல்வேறு அமைப்புகள் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு அமைப்புமே இந்த மக்களுக்காக வேண்டி தான் நம்ம பணிபுரிகிறோம், இந்த மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறது தான் பணிபுரியணும் ஒவ்வொருத்தருமே உணர்ந்தாலே நிச்சயமாக நிறைய குறைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தீர்க்கப்படும். எப்போ மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, சாதாரணமாக ஒரு ரெவென்யூ ஆஃபீஸ் போகிறோம், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நிறைய பேருக்கு மனு எழுதவே தெரியல. ஸோ சாதாரண ஒரு மனு எழுதி கொடுத்துக்கிறது கூட ஒரு உதவி தான். இது மாதிரி பல்வேறுபட்ட மனிதர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய பேர் இன்னும் சமுதாயத்தில் நிறைய அந்தஸ்து நிறைய படித்த மனிதர்களே சமுதாயத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கில் போய் ஒரு செலான் எழுத தெரியல, அடிப்படையாக ஒரு செலான் எழுதி ஒரு செக் எப்படி எழுதணும், ஒரு செக்கில் எப்படி எழுதணுங்கிறது ஃபில்அப் பண்ணுறது இன்னொரு உதவியை நாட வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் நம்ம அன்றாட விழாக்களை அன்றாட நிகழ்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களுடைய காவல்துறையில் பங்கு பார்த்திங்கன்னா அனுதினமும் நான் நிறைய என்னுடைய சர்வீஸு கிட்டத்தட்ட 38 வருஷம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில் உதவி ஆய்வாளர் இப்போ டிஎஸ்பி ஆகி கமாண்டோ போஸ்டில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். பொதுவாக நான் நார்த்து சென்னையில் தான் அதிகமாக பணிபுரிந்தேன். பூக்கடை, தலைமைச் செயலகம், இந்த பக்கம் வட சென்னை, இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைக்குரிய இடங்களில் தான் அதிகமாக பணிபுரிந்தேன். போக்குவரத்தோடு சென்னையை பொறுத்து உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்காங்க, நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஒரு சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டால் எத்தனை பேர் நம்ம உதவி செய்கிறோம், நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம், இல்லைன்னா ஃபோனில் வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். அந்த பாதிக்கப்பட்ட மனிதனை முதல்ல எடுத்து அப்புறப்படுத்தி ஓரமாக வச்சுட்டு அவருக்கு மருத்துவ உதவியோ காவல்துறை உதவியோ செய்யணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ரொம்ப பேர் இடிச்சு சண்டை போட்டு வேடிக்கை பார்த்து அந்த கூட்டத்தை மீண்டும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய சமுதாயமாக இருக்குது இப்போது. ஸோ இதெல்லாம் மாறணும். இந்த சமுதாயம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய தனி மனிதனுடைய முயற்சியில் மட்டும்தான் மாற முடியுமே தவிர எல்லாருமே தொடர்ந்து இதை விழிப்புணர்வு கொடுக்கறது பண்ண முடியாது. இதை நீங்களும் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. அன்றாட நிறைய பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு மரக்கிளைய உடஞ்சி கிடந்தா சார் சொன்ன மாதிரி முள் அதை எடுத்து ஓரம் போட முடியாது, நம்மளால் வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம், கார்பரேஷன் பண்ணட்டும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு திருடர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், இல்லை ஒரு போதை வஸ்துக்கு பயன்படுத்துகிற பள்ளி மாணவர்கள், இதை போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இதை முறையான தகவல் எதுவும் சொல்கிறதில்ல, ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் ஒரு காவல்துறைக்கு தகவல் சொல்கிறதில்ல. அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வுகளாலும் அதை முறையாக அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் மூலயமாக அதை கடத்தி அதுக்கு நிவாரணம் தேடணுங்கிறது யாருமே முயற்சி பண்ணுறதில்ல. ஸோ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 2019 கொரோனா காலகட்டங்களில் தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக பணிபுரிந்தது, உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் சந்தித்த இதெல்லாம் கொரோனா பாதிப்பில் உள்ள மக்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் முயற்சிகள் எடுத்தோம். அதில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைக்கு போகணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு முறையான வழிவகை செய்ய வேண்டும். இது மாதிரி பல்வேறு பட்டங்களில் நம்மளுடைய காவல்துறையினரை அது முன்கட்ட பணியாளர்கள்லாம் நிறைய பேர் காவல்துறையில் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்க. ஸோ அதெல்லாம் மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி நிறைய நம்மளுடைய சென்னை பாதிக்கப்படுவது வெள்ள சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா மிக்ஜா புயல், பல்வேறுபட்ட இந்த டிசம்பர்னாலே சென்னை புயல் வந்துடுது, வெள்ளத்தில் பாதிக்கப்படுறோம். எத்தனை பேர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி செய்கிறோம். நிறைய விஷயங்கள் சமூக ஆர்வலர்கள் உங்களை மாதிரி ஆளுங்க அது வெள்ளத்துக்கு தேவையான வெள்ள நிவாரணத்துக்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுமே அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வளர்ந்தால் தான்
இந்த பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கப்புறம் சட்டம் நீதி எல்லாமே வந்து வழி வழியாக நம்ம என்ன நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான நிபுணர்களை அணுகி நிச்சயமாக ஒரு நிவாரணம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை பெறக்கூடிய வழிகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி நிறையா வழக்குகள் தேங்கி இருந்தாலும் நிவாரணத்தை பெறக்கூடிய பல்வேறு வழிகள் இருக்குது. பல்வேறுபட்ட வழக்குரைஞர்கள் இருக்காங்க. நிறைய பேர் அதை தெரியாமல் அதை அறியாமையே தங்களுடைய கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் நினைத்தால் இந்த சமுதாயத்தை ஒரு சிறப்பான சமுதாயமாக மாற்ற முடியும். பல்வேறு மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய முடியும். பெரிய பொருளாதார ரீதியாக ஒன்றும் செய்யலைன்னா கூட அன்பான வார்த்தைகளே மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வழிகாட்டுதல், நல்ல படிப்பு எங்கே இருக்குது, நல்ல பள்ளி மாணவர்களுக்கு எங்கே ஒரு இந்த இடத்துல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நல்லா இருக்குது, இங்கே படிக்க வைக்கலாம், மருத்துவ படிப்பு இங்கே நல்லா இருக்குது, இன்ஜினியரிங் இங்கே நல்லா இருக்குது, அப்படி ஒரு வழிகாட்டுதலே சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதாயம் அமையணும். அதுக்கு உங்களை மாதிரி அனைவருமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். குடிபோதையில் இருக்க அவங்களை திருத்தணும். இந்த போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். விபத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். மக்களுடைய மனங்கள் உடல்நிலை ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறத உங்கள் அனைவரையும் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.